பக்கவாதம் வராமல் நம்மால் வாழ முடியும். என் குழந்தை ரொம்ப படிக்க முயற்சி பண்றான், நிறைய முயற்சி எடுத்தாலும் ஞாபக சக்தி குறைபாடால் அவதிப்படுகிறான். மூளையுடைய ஆரோக்கியத்திற்கும் மூளையுடைய செயல்பாட்டுக்கும் உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் நாம் எடுக்க வேண்டிய முயற்சிகள், வேர்க்கடலை முதல் கொண்டு பாதாம் பருப்பு வரை நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் இன்றைக்கு நம்முடைய மூளையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை பற்றி விவரமாக நாம் பார்ப்போமா? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும். உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்பில் உணவை பற்றியும் உணவு நம் உடலில் ஆரோக்கியத்திற்காக செய்யக்கூடிய நல்ல பயன்களை பற்றியும் விளக்கமாக நம்ம பார்த்து வந்தோம். இன்றிலிருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடலுடைய உறுப்புகள், அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளை பலமாக்க என்னென்ன உணவுகள் நமக்கு உதவி செய்கிறது அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம உடம்பு என்ன வேலைகளை செய்து, அதை செய்வதற்கு என்ன சத்துள்ள ஆகாரங்களை நாம் சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட வேண்டும்ங்கிற ஒரு புரிதல் நம் அனைவருக்குமே தேவை. இன்றைக்கு முதல்ல மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுடைய மிக முக்கியமான ராஜ உறுப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். மூளை அப்படிங்கிறது இன்றைக்கு நம்முடைய இயக்கத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆயுளையும் நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு உடலில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சி, வயதாகும்போது ஏற்படுகின்ற திசுக்களுடைய மாற்றங்கள், உடலில் நோய்களும் தொற்றுக்களும் ஏற்படும் போது அதை சரி செய்வதற்கு எடுக்க வேண்டிய முயற்சிகள் வரை அனைத்துமே மூளையுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறத பார்க்குறோம். மூளையை இரண்டு பெரிய பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று நாம் பார்க்கின்ற மூளை, மற்றொன்று சிறு மூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. மூளை இரண்டு வகையாக செயல்படுகிறது. ஒன்று நேரடியாக அதுடைய கட்டுப்பாட்டிலே சில உறுப்புகளுடைய செயல்பாடை வைத்து கொண்டிருக்கிறது. மற்றொன்று மூளை சிறுமூளை வழியாக, முதுகுத்தண்டு வழியாக நம்ம உடலுடைய இயக்கத்தையும் உறுப்புகளுடைய இயக்கத்தையும் எல்லா விதமான உடல் சார்ந்த மனம் சார்ந்த இயக்கத்தையும் கட்டுப்படுத்துகிறது. இன்றைக்கு மூளை அப்படிங்கிறது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகுதுன்னா நமக்கே தெரியும். கை கால்களுடைய இயக்கம் முதல் கொண்டு, ஞாபக சக்தி முதல் கொண்டு, கண் பார்வை முதல் கொண்டு நம்முடைய இயக்கமே நின்று போகக்கூடிய ஒரு சூழல் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மனிதனுடைய மூளை அப்படிங்கிறது இன்றைக்கு எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறதே இன்னும் அறிவியலுக்கு ஒரு புரியாத புதிராகத்தான் இருக்கிறத பார்க்குறோம். தொன்று தொட்டு தமிழ் மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், இயற்கை மருத்துவ முறைகள்னு இருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள் அனைத்திலேயுமே மூளையை பற்றியும், மூளையில் ஏற்படக்கூடிய நோய்களை பற்றியும், அந்த நோய்களை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் பற்றியும் விளக்கமாக சொல்லப்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் மூளையை பலப்படுத்த நாம் சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல் உணவு எது தெரியுமா? மூளையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் குழந்தைகளுக்கு புத்திசாலித்தனத்தை ஊட்டிவிடவும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற முதல் உணவு வேர்க்கடலை. நம்ம நம்புவோமா வேர்க்கடலையில் இவ்வளவு சக்தி இருக்கான்னு? ஆனால் உண்மை என்னன்னா, இன்றைக்கு வேர்க்கடலையை போல மிகச் சிறப்பாக மூளையுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு உணவு இருக்கா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். இன்றைக்கு நிறைய பாரம்பரிய விதைகளாக இல்லாமல் இருக்கக்கூடிய வேர்க்கடலைகள் தான் நமக்கு கிடைக்கிறத பார்க்குறோம். ஆனால் கொஞ்சம் தேடி பார்த்து பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விதைகளால் வளர்க்கப்பட்ட நாட்டு வேர்க்கடலையை கொஞ்சம் உணவாக நம்ம எடுக்க முயற்சி செஞ்சோம்னா மூளை சார்ந்த நோய்களும், மறதி சார்ந்த நோய்களும், ஏன் பக்கவாதம் சார்ந்த நோய்கள் கூட அற்று ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நாம் வாழ முடியும். இரண்டாவது முந்திரி. இன்றைக்கு முந்திரி நவீன மருத்துவ, நவீன நியூட்ரிஷனல் வேல்யூ படி பார்த்தோம்னா நிறைய கொழுப்பு இருக்கக்கூடிய, உடலுக்கும் இதயத்துக்கும் நல்லது செய்யக்கூடிய, சில வகையான கெட்டது செய்யக்கூடிய அமிலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் முந்திரி மூளையுடைய ஆரோக்கியத்திற்கும், மூளையுடைய புத்திசாலித்தனத்திற்கும், மூளை ஆரோக்கியத்தை விட மிக முக்கியமாக ஞாபக சக்திக்கு மிகப்பெரிய பலனளிக்கக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை. முந்திரியை தினசரி 2 முந்திரி அப்படிங்கிற மாதிரி குழந்தைகளும் பெரியவர்களும் நாம் தொடர்ந்து சாப்பிடும்போது 70 வயது 80 வயது ஆகும்போது ஏற்படுகின்ற மறதி நோய்களும்,
ஏற்கனவே தலையில் காயம் பட்டதாலோ அல்லது பக்கவாத நோய்கள் ஏற்பட்டதாலோ அல்லது மூளையில் கட்டிகள் ஏற்பட்டு அறுவை சிகிச்சை செய்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நோய்களாலோ அவதிப்படுபவர்கள் நாம் யாராக இருந்தாலுமே வேகமாக குணமடைவதற்கும் அந்த நோயினால் ஏற்பட்ட பக்க விளைவுகள் மாறுவதற்கும் இந்த முந்திரி மிகச்சிறந்த வகையில் நமக்கு உதவி செய்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து வால்நட் சொல்லுவோம், அக்ரூட்டுன்னு சொல்லுவோம். பெரிய ஓடு மாதிரி இருக்கும், உடைத்தால் மூளையை போலவே அமைப்பு இருக்கக்கூடிய பருப்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு உலர்ந்த பழத்துக்கு தான் வால்நட்டுன்னு பேர். இன்றைக்கு வால்நட் மூளையுடைய ஆரோக்கியத்தில் எவ்வளவு நல்ல பயன்களை கொடுக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்னதான் இந்த வால்நட் நம்ம நாட்டுக்கு சொந்தமான ஒரு மருந்தாக உணவாக இல்லை என்றாலும் கூட ஆயுர்வேத புத்தகங்கள்லையும் தமிழ் மருத்துவ புத்தகங்கள்லையும் இந்த வால்நட்டை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வால்நட்டை எடுத்து தினசரி 4 பருப்புகள் குழந்தை பருவத்திலிருந்தே நாம் தொடர்ந்து கொடுக்கும்போது குழந்தைகளுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சியும் கான்சன்ட்ரேஷன்னு சொல்லக்கூடிய செய்யக்கூடிய வேலைகளில் கவனம் ஈர்ப்போடு வேலை செய்வதும் மொழிகள் அறிந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் நிறைய மாற்றங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 4வது கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு நம்ம உணவாக பயன்படுத்தக்கூடிய பருப்பு வகைகளில் ஒன்று. கிட்டத்தட்ட இன்றைக்கு இனிப்பாக நாம் சாப்பிடக்கூடிய பஜ்ஜி போண்டா போன்ற உணவுகள் செய்யக்கூடிய மாவு பெரும்பாலும் கடலைப்பருப்பிலிருந்து அரைத்து எடுக்கப்படுவதை நம்ம பார்க்கிறோம். இந்த கடலைப்பருப்பு மூளையுடைய வளர்ச்சிக்கும் மூளையுடைய செயல்பாட்டுக்கும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைக்கும் நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அவகோடான்னு சொல்லக்கூடிய ஒரு பழம், பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. பார்ப்பதற்கு பச்சை நிறமாக உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு பழம். உள்ளே இருக்கக்கூடிய சதை பற்றிருக்கக்கூடிய பகுதியை நாம் உணவாக பயன்படுத்துகிறோம். இந்த அவகோடான்னு சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட்டுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒற்றுமை என்ன தெரியுமா? மூளையில் இருக்கக்கூடிய திசுக்களுடைய அந்த ஒரு அமைப்பும் அவகோடா பழத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த வெண்ணெய் போன்று கிடைக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்புக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை. யாரெல்லாம் அவகோடா பழத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறையோ அல்லது அவகோடா பழத்தை தொடர்ந்து சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பக்கவாத நோய் வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்குறோம். அவகோடா பழம்ங்கிறது ஒரு காலத்தில் நம் நாட்டில் கிடைக்காத ஒரு பழமாக இருந்தாலும் இன்றைக்கு ரொம்ப சுலபமாக வருடத்தின் 365 நாட்களுமே கிடைக்கக்கூடிய பழ வகைகளில் கொய்யா போலவே தோற்றமளிக்கக்கூடிய பழ வகைகளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கருப்பு உளுந்து. இன்றைக்கு நம்முடைய பாரம்பரிய உணவு முறைகளில் பாருங்கள், கடலைப்பருப்பு உளுந்து இது இல்லாத ஒரு சமையலே நம்முடைய பாரம்பரிய வகையில் கிடையாது. ஒருவேளை இந்த உளுந்து, கருப்பு உளுந்து, கடலை பருப்பு, முந்திரி இந்த மாதிரி வேர்க்கடலை சார்ந்த உணவுகளை பாரம்பரியமாக தினசரி உணவில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரத்தில் நாம் இருப்பதாலோ என்னவோ தான் பக்கவாத நோயும் அதைவிட முக்கியமாக மறதி நோயின்னு சொல்லக்கூடிய அல்சமியர் நோயும் நடுக்குவாத நோயின்னு சொல்லக்கூடிய பார்க்கின்சன் நோயும் மிகுதியாக அற்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிகள் கூட இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு அமெரிக்காவில் பார்க்கின்சன் நோயுடைய சராசரி வயது 44ஆக இருக்கிறது. நம்ம நாட்டில் பார்க்கின்சன் நோயுடைய சராசரி வயதுங்கிறது 59ஆக இருக்கிறது. அதே போல் அல்சமியர் நோயின்னு சொல்லக்கூடிய நோய், இந்த நோயுடைய சராசரி வயது அமெரிக்காவில் 61ஆக இருக்கிறது. நம்ம ஊரில் பார்த்தோம்னா 84ஆக இருக்கிறது. இந்த உணவு முறைகளும் இந்த மறதி நோய்களையும் நடுக்குவாத நோய்களையும் மூளை சார்ந்த நோய்களையும் மிகப்பெரிய அளவில் மாறுபாடு அடைந்து நமக்கு ஆரோக்கியத்தை அழைத்து வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கு மறுக்க முடியாத ஒரு உண்மை. பச்சை காய்கறிகள், பொதுவாக பச்சை நிறமாக இருக்கக்கூடிய கீரைகள் மட்டுமல்ல, பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெண்டைக்காய், பீன்ஸு, அவரைக்காய், கோவைக்காய், பாகக்காய், முள்ளங்கி இந்த மாதிரி பச்சை நிறமாக இருக்கக்கூடிய எல்லா விதமான காய்கறிகளுமே இன்றைக்கு மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப தேவை. நிறைய ஆராய்ச்சிகள், அந்த ஆராய்ச்சி முடிவுகளில் ரொம்ப அழகாக சொன்னாங்க, பச்சை நிறமான காய்கறிகளில் இருக்கக்கூடிய இயற்கையாக நார்ச்சத்து கலந்து இருக்கக்கூடிய மெக்னீசியம் தாதுக்கள் மூளையில் இருக்கக்கூடிய சிறு சிறு இரத்த குழாய்களுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டத்தையும் அந்த இரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் மாற்றுகின்ற ஒரு அமைப்பாக உதவி செய்யறதுனால இன்றைக்கு மூளையுடைய செயல்பாடுகள் மாற்றமடைவது மட்டுமல்ல,
இன்றைக்கு நீண்ட நாட்களுக்கு ஆரோக்கியமாக மூளை தன்னைத்தானே வைத்து கொள்வதற்கும், இறந்த திசுக்களை அழித்து புதிய திசுக்களுடைய உருவாக்கத்தில் ஒரு மிகப்பெரிய கட்டுப்பாடை வைத்திருப்பதாலும் மூளையுடைய ஆரோக்கியம் மட்டுமல்ல, இன்றைக்கு புற்றுநோய் சார்ந்த காரணிகள் உடலை பாதிக்காமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்தது அப்படிங்கிறத இன்றைக்கு நிரூபித்திருக்காங்க. அப்போ பாரம்பரியமாக பச்சை நிறமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் இன்றைக்கு இந்தியாவை தவிர, சீனாவை தவிர வெளிநாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகளுக்கோ இல்லது அமெரிக்காவுக்கோ ஆஸ்திரேலியாவுக்கோ நம்ம போய் பார்த்தோம்னா அவர்களுடைய உணவில் அந்த அளவுக்கு பச்சை நிறமான காய்கறிகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வருவதை பார்க்க முடியும். ஆனால் இந்திய கலாச்சாரம், சீன கலாச்சாரம், இந்த 2 கலாச்சாரங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாடுகள் எந்த நாடுகளில் நீங்கள் போய் பார்த்தாலும் உணவில் அதிகமான கீரைகளும் அதே போல் காய்கறிகளும் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய நிறைய உணவுகளும் இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம ஜப்பான் இன்றைக்கு பார்க்குறோம். இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான 80 வயதுக்கு மேற்பட்டோர்களை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளுடைய சதவீதத்தில் ஜப்பான் முதலிடத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அங்கெல்லாம் போனோம்னா பச்சை நிறமான கீரைகளை கொண்டு, காய்கறிகளை கொண்டு தயாரிக்கக்கூடிய சாறு அப்படிங்கிறது அவர்களுடைய உணவில் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கிறத பார்க்க முடியும். இது வயதானவர்களுக்கு மட்டும் இல்லை, குழந்தை பருவத்திலிருந்து 100 வயது முடிகின்ற வரை அவர்கள் சாப்பிடுகின்ற உணவில் நிச்சயமாக பச்சை நிறமான சாறுகளும் காய்கறிகளும் இருக்கிறத பார்க்க முடியும். கொஞ்சம் நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தை யோசிச்சு பாருங்கள். ஒரு 20-30 வருடத்திற்கு முன்பு அவியல், மசியல், துவையல், பொரியல், வறுவல்னு நிறைய வகையான உணவுகள் இருந்தாலும் கூட அதில் துவையல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவோடு தான் நம்ம பொதுவாக நம்முடைய மதிய உணவையே தொடங்குவோம். அந்த அளவுக்கு பச்சை நிறமான காய்கறிகள் இன்றைக்கு மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானது. முட்டை, இன்றைக்கு முட்டை நல்லதா கெட்டதா, சைவமா அசைவமா நிறைய விவாதங்கள் இருந்தாலும் கூட முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நேரடியாகவே மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கிறது. குழந்தைகள் படிப்பதற்கும் அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கும், அதைவிட முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த சிரமங்களுக்கும் நோய்களுக்கும் முட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். கோதுமை, இன்றைக்கு கோதுமையிலிருந்து கிடைக்கக்கூடிய சில வகையான புரதம் சார்ந்த அமிலங்கள் நேரிடையாகவே மூளையில் இருக்கக்கூடிய தேய்மானத்தை மாற்ற உதவுகிறது. நம்ம கோதுமை நல்லதா கெட்டதாங்கிற விவாதத்தில் இருக்கும். அரிசி தான் நல்லது, பாரம்பரிய அரிசி தான் நல்லதுன்னு நம்ம சொன்னாலும் கூட இயற்கை ஒவ்வொரு மூலிகைக்கும் எவ்வாறு சிறப்பான மருத்துவ குணங்களை கொடுக்கிறதோ அதே போல கோதுமைக்கும் மிகச்சிறப்பான மருத்துவ குணத்தை கொடுத்திருக்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் மூளையுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற அருமருந்தாக இருக்கக்கூடிய உணவுகளில் கோதுமை முக்கியமான ஒன்று. எவ்வாறு முந்திரியும் வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரூட்டும் மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியமானதோ, பாதாம் மிகப்பெரிய அளவில் முக்கியமானதாக இருக்கிறத பார்க்குறோம். இப்போ பாதாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் மூளையுடைய ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்ல, மூளையில் ஏற்பட வாய்ப்பு இருக்கக்கூடிய தொற்றுகளை தவிர்க்கக்கூடிய சக்தியும், நாள் முழுவதும் மூளை வேலை செய்தபோது இரவு நாம் தூங்கும்போது மூளை தன்னைத்தானே புதுப்பித்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஆற்றலையும் அதிகப்படுத்தக்கூடிய சக்தி பாதாமுக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே இன்றைக்கு நம்ம ஊரில் பாதாம் சாப்பிடுகின்ற வழக்கம் சமீப காலங்களில் இருக்குது. பட் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு நம்ம போகும்போது ஒவ்வொரு அலுவலகங்கள்லையும் பார்த்திங்கன்னா அவங்க டேபிள் மேலே நம்ம ஊரில் எப்படி சாக்லேட் கற்கண்டுகள்லாம் வச்சுருக்கோமோ அந்த மாதிரி பாதாம் வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். யாராவது ஆஃபீஸ்க்கு வரும்போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகளில் அல்லது ஸ்நாக்ஸில் ஒரு கைப்பிடி பாதாம் சாப்பிட்டா நல்லதுங்கிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கும் அமெரிக்காவில், குறிப்பாக கலிஃபோர்னியாவில் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மூளை வளர்ச்சிக்கு பாதாம் மிகச்சிறந்த உணவு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்களேன், நான் சொன்ன 10 உணவுகளில் இந்த அவகோடா பழத்தை தவிர மீதி எல்லாமே நமக்கு சுலபமாக நம்முடைய வீட்டில் நம்முடைய சமையலறையில் கிடைக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் நம்ம இதை எவ்வாறு பயன்படுத்தணும், இதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னங்கிறத ஒரு புரிதலற்று இருந்ததுனால தான் நமக்கு நிறைய சிரமங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இனிமேல் நம்ம உணவில் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் நான் சொன்ன 10 உணவுகளில் குறைந்தது 1 2 தினசரி நம்முடைய உணவில் சேர்த்து சாப்பிட முடியுமேயானால் மூளை ஆரோக்கியத்தோடு, மூளை சார்ந்த நோய்களோடு அவதிப்படுபவர்களாக இருந்தாலும் கூட அந்த நோயுடைய தீவிரமற்ற ஒரு நிலையில் அதை கொண்டு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை ஆயுள் முழுவதும் நம்மால் வாழ முடியும்.
மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அறுவை சிகிச்சையில் குணம், இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம், அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ், ஆரோக்கியமும் ஆன்மீகமும். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 3ஆம் வாரம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணி முதல் இரவு 8 மணி வரை கோடம்பாக்கத்திலும், 17ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாகர்கோவிலிலும், 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 19ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9994244111. ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மேகலா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் மேரி கல்சா திருச்சி, டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் கிருத்திகா ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்.